Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்கேன் முதல்ல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து என் பொழுது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் நம்ம வந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கு இன்னும் ஒரு 1 வீக்கு கூட இல்லை. அண்ணன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. நான் வந்து இந்த வீக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கும் சேர்த்து லாங் வீடியோலாம் எடுத்து வைக்கணும். அதனால் வந்து தினம் காலங்கத்தாலே எழுந்துச்சு வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபுட் சேலஞ்ச். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் எல்லாரும் பண்ணுற மாதிரியான ஒரு அருமையான ஃபுட். ஸோ இட்ஸ் நன் அதர் தென் 24 hours மாங்காய் ஃபுட் சேலஞ்ச். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எப்பயாவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஒரு ஜூஸ் நொங்கு மாம்பழம் ஜூஸுங்கிறது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு காலைல மாங்காய் வாங்க போகலான்னு பார்க்கும்போது எங்கள் அம்மா வந்து மாம்பழம் வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த நொங்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு ஜூஸ் போட்டுருவாங்க. ஐயோ இன்னைக்கு குடிக்க முடியாது, குடிக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டே இருந்தேன். பட் நாங்கள் ரொம்ப ஏர்லியாக போனதுனால அந்த கடை இல்லை. நாளைக்கு ஆனால் கடை இருக்கணும், நான் போய் மாம்பழம் வாங்கி நொங்கு மாம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கணும். பட் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாங்காயில் சூப்பராக அப்படி ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தொட்டுக்க இட்லி. பார்க்கலாமா எப்படி செய்யலான்ட்டு. இந்த மாங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து ரெண்டாக வந்து வெட்டிட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதெல்லாம் அப்படியே கவுத்தி போட்டுடணும். மாங்காவையும் அந்த மாதிரி கவுத்தி போட்டுடணும். இது கூட வந்து 2-3 பச்சை மிளகா, அப்புறமேட்டு பூண்டு, இதெல்லாத்தையும் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வேக விடணும். நாங்கள் பார்த்த வீடியோஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ஏனே தெரில, எங்களுக்கு லைட்டாக கருகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தோடெல்லாம் லைட்டாக எடுத்தாலே வந்துடும். மாங்காய்க்கு வந்து அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் கருகி போன நிலமையில இருந்தாலும் நாங்கள் வந்து அரைக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி சேர்த்து அள்ளி போட்டுட்டோம். இது கூட கொஞ்சம் வந்து வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சு எடுத்தோம்னா மாங்காய் சட்னி ரெடி. கைஸ், டிஃபன் காலையிலேயே வந்து இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல. வா மா, இட்லியில இருந்து சவுண்ட் வருதுமா. கல்லாட்டம் இருக்கு. சரி, எங்க மைக் கழட்டிட்டேனா? ஐயோ, கடைசி மாவு என்பதால் கொஞ்சம் கல்லாத இருக்கிறது. சரி, அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் சட்னி சத்தியமா நாங்க சட்னி அரைச்சோம். பட் என்னன்னா நான் பார்த்த வீடியோ, நான் எங்க அம்மா கொடுத்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஒரு அரை அரைச்சாங்க. அது அதனால வந்து கொஞ்சம் முழுசா அப்படி இருந்தது. இது நம்ம வீட்டு கார சட்னி மாதிரியே ஃபீல் ஆகுதுல. சத்தியமா அது மாங்காய் சட்னி தான். கொத்தமல்லி வந்து என்கிட்ட இல்லைங்கிறதால நமக்கு மாங்காய் முக்கியம் இன்னைக்கு. பட் ஆனா அவ்வளவுதான் போயிப்பு. நல்லா இருக்குல்ல? வாட் இல்லவா என்ன சொல்றீங்க? ஓபன் பண்ணுங்க. அப்ப மேபி கொஞ்ச நேரத்துல வந்து புஷ்ஷுன்னு ஆயிடுமோ? இருக்கலாம். இல்ல காத்துக்கிட்டு அடிக்கணுமா? ஐயோ இல்ல நம்ம பெட்லாம் ஃபர்ஸ்ட் அப்படிதானே இருந்துச்சு. சரி, அதை பிரிங்க முதல்ல. அது ஒன்றும் இல்லை கைஸ், எங்கள் மம்மி வந்துட்டு பில்லோ வாங்கியிருந்தாங்க. நான் இந்த ஜெப்டோவில் போட்டு கொடுத்தேன். அது ரிட்டன் இருக்கா எதுனே தெரில, ஏதோ கேட்டாங்கன்னு போட்டு கொடுத்துட்டேன். அது வந்துட்டு சுருட்டி மடக்கி கர்ச்சீஃப் மாதிரி வந்துச்சா, பார்த்தோன்னே பயம் வந்துடுச்சு. லெட்ஸ் கண்டினியூ வித் இட்லி. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேபி இது வந்து நம்ம இந்த கம்மியாக அரைச்சிருந்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரிலாம் பார்த்தா தக்காளி சட்னியா கார சட்னியா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து மாங்காய் சட்னி, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. பட் அது பார்க்கும்போது நமக்கு அப்படி தெரியுது இல்லை. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் கூட இல்லை. சில பேருக்கு தக்காளி சட்னி கார சட்னிலாம் கூட பிடிக்கும்ல. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்படி நல்லா அப்படி இருக்கு. புளிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யூ லவ் இட், நிஜமா லவ் இட். தயவு செஞ்சு கார சட்னிக்கெலாம் டாட்டா பாய் சொல்லிட்டு மாங்காய் சட்னிக்கு மாறிடுங்க. ஈஸியும் கூட. யாராவது மாட்டாங்களான்னு நினைச்சேன்டா. சாக்லேட்டோட சாப்பிடு, நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? நானே செஞ்சேன். என்ன பார்க்க வச்சு இப்படி சாப்பிடலாமா? கலந்துரும் வயிற்றுக்குள்ள. கைஸ், லஞ்சுக்கு முன்னாடி ஒரு மிட் ஸ்நாக்ஸ். டோஜி
இதுக்காண்டியே மாங்காய் சேலஞ்ச் எடுக்கலாம் கைஸ். காலையில் ஊற போட்டேன். ஏண்டா ஐயோ ஐயோ டேன், அதுவும் இல்லை டேனு கலண்ட்ல ஒரே ஆட்டம். ஏன் எனக்கு இன்னைக்கு இவ்வளோ வேக்காடாக இருக்குன்னு தெரில. எங்கள் அண்ணன் அடுத்து வருவான் ஈவினிங், அதுக்குள்ளே வந்து நம்ம எல்லா வேலையும் முடிக்கணும். நம்ம எனக்கு வந்து வெட்டியாக இருப்போமா, எனக்கு எந்த பிளான்ஸும் பண்ண மாட்டாங்க. எனக்கு நம்ம ரொம்ப பிஸியாக இருக்குமோ அன்றைக்கி தான் வந்து அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படின்னு பிளான்லாம் பண்ணுவாங்க. நம்ம வேறு ஈவினிங் வந்துட்டு அக்கா வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சா பெட்டராக இருக்கும். ஸோ இட்ஸ் ஃபிங்கர் லிக்கிங் குட்டுங்கிற மாதிரி இருந்தது. எத்தனை பேருக்கு இந்த ஓஜி காமா பிடிக்கும், மாங்காயில் அந்த உப்பு மிளகா போட்டு சாப்பிட்றது. அப்படியே அப்படி நினச்சிட்டே போயிட்டு ஒரு மாங்காய் சாதம் செய்வோம். ஃபர்ஸ்ட் இந்த மாங்காய் சாதத்துக்கும் லெமன் சாதத்துக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறமேட்டு உளுந்து, பருப்பு, கொஞ்சம் வந்து வேர்க்கடலை இது எல்லாமே ஆட் பண்ணி லைட்டாக வந்து அதை வறுத்துட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா மாங்காவை வந்து துருவி வச்சுருந்தோம். அதுக்கு ஒரு சைடில் துருவிட்டு இருக்கும் போதே வந்து காஞ்ச மிளகா அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. அப்புறம் துருவி வச்ச மாங்காவை வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் போட்டால் லெமன் சாதம், மாங்காய் போட்டால் மாங்காய் சாதம்னு நினைக்கிறேன். ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் செஞ்சோம். சேம் இதுலேயும் வந்து லைட்டாக வந்து டர்மரிக் பவுடர் அப்புறம் பெருங்காயம் இதெல்லாமே ஆட் பண்ணக்கப்புறமேட்டு நம்ம வந்து சாப்பாடை வந்து ஆட் பண்ணி கிளறி விட்டோம் அப்படின்னா மாங்காய் சாதம் ரெடி. ஆனால் பார்க்க லெமன் சாதம் மாதிரியே இருக்குல்ல. அம்மாடியோ கைஸ், எனக்கு வெயில் அடித்தா கூட பிரித்து போட்டே சுற்றுவேன். எனக்கு அப்போ கூட வேர்த்து கொட்டாது போல். இன்றைக்கி அப்படியே இருட்டிகிட்டு இருக்கு. சென்னையே திடீர்னு என்னன்னே தெரில, அப்படியே இந்த காஞ்சனாபுரத்தோட இருட்டு திடீர்னு வரும். காற்றெல்லாம் அப்படியே அவ்வளோ காற்றடிக்க அதை மழை பெய்ய மாட்டேங்குது. என்ன கதைன்னு தெரில. ஆனால் எங்கள் அம்மா மழை வந்துருங்கிறாங்க கொஞ்ச நேரத்தில். இது எல்லாத்துக்கும் மத்தியில் ஏசி போட்டுடலாம் இருங்க. இது எல்லாத்துக்கும் மத்தியில் டடா பார்க்கறதுக்கு லெமன் சாதம் மாதிரி தெரியுதுல கைஸ். மேங்கோ ரைஸ், மாங்காய் சாதம். இது வரைக்கும் நான் மாங்காய் சாதம் சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது, பட் எங்கள் வீட்டில் தெரில. சியர்ஸ். உண்மையாக சொல்ல போனால் அந்த மாங்காய் கடிப்படும் போது தான் வந்து மாங்காய் சாதம் மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றது வந்து அப்படியே லெமன் சாதம் மாதிரி தான் இருக்குது. சரி, மாங்காய் எங்கள் அம்மா வந்து இப்படி துருவி போட்டதுனால அங்கங்கே மாங்காய் வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ இமையாடுற கோமாளின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு. எங்கள் வீட்டில் யாருமே வந்து மீன் குழம்பு வந்து வச்ச அன்னைக்கு சாப்பிடவே மாட்டாங்க. எங்கள் அம்மா வச்சுட்டு அதை அப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருவாங்க. அடுத்த நாள் தான் அதை எடுத்து சாப்பிடுவோம். எங்கள் அக்கா தான் வந்து எப்பயாவது, ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் குழம்பு, காரமாக இருக்கிற குழம்புல அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் தான் வந்து வச்ச அன்னைக்கு எப்பயாவது எடுத்து சாப்பிடுவா. இப்போ அவ்வளோ சாப்பிட மாட்டாளா, அதனால எங்கள் மம்மி வந்து தைரியமாக இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டாங்க. அதான் யாருமே சாப்பிட மாட்டேன், நீயும் அப்படி சாப்பிட மாட்டேன். அவங்க வந்து சுத்தம் நான்வெஜ் சமைச்சா நான்வெஜ்ஜே எனக்கு சாப்பிட மாட்டாங்க. தயிர் போட்டு சாப்பிட்டோ இல்லை இந்த மாதிரி வெறும் சைட் டிஷ் மட்டும் வச்சுட்டு வெறுமையாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் எங்கள் மம்மி வந்து மீன் குழம்பும் இதுவும் பண்ணதுனால என்னை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் கொண்டு வந்துட்டேன். மெயின் மாங்காய் தானே கைஸ். காலையில் எப்படி நம்ம இட்லி வச்சு அந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம், அந்த மாதிரி இது வந்து ஒரு சைட் டிஷ் தானே தவிர மெயின் டிஷ் யாரு? மாங்காய். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கூட ஒரு நல்ல சோறு வச்சு சாப்பிட்றதுக்காக என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. கைஸ், ஸ்நாக்ஸுக்கு விஆர் ஹட் சங்கீஸ் வீடு. ஸோ நாம் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொய்ட்டோவா டெல் மீ கேர்ள். மொய்ட்டோ நம்ம பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதினா தான் இல்லை, நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கோம். மெயினாக மாங்காய் வச்சுருக்கோம். ஸோ மாங்காய் மொய்ட்டோ தான் பண்ண போகிறோம். ரைஸ் அவங்க வந்து இந்த மாதிரி கிளாஸ்க்குள்ளே லெமனை போட்டு இடிக்கல் வச்சு அடித்தாங்க. பட் எங்கள் இடிக்கல் இதுக்குள்ளே போகாது, அது ரொம்ப பெரிய சைஸில் உரல் மாதிரி இருக்குது, பிக்காக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை போட்டு அப்படி பண்ணுறோம். இப்படி டிங் 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 டிங். கசப்பு வந்துடக்கூடாது. கைஸ், ஃபஸ்ட்டு போனி நானே பண்ணுறேன். ஃபுல்லாக உப்பு தடவிருக்கேன். பிகாஸ் எனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்காது, எனக்கு உப்பு வேணும். பட் மொஜிட்டோ வந்து உப்பு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரில.
வேணுமா? இரு நான் மம்மிட்ட கேட்டு கொடுக்குறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல. குழந்தை கொடுக்க வேணாம். இரு நான் மம்மிட்ட கேட்டு கொடுக்குறேன். வா ஜான் குடி ஜான் குடி. நீ குடிக்கிறியா? ஏய் குடிடா. ஏய் குழந்தைக்கு போல கொடுக்காத, நீ குடி. இந்த பூச்சா தெரியுது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நல்லா இல்ல. நல்லா இல்ல. நல்லா இல்ல. தூக்கி முடி விட்டுடா. வேணா. வாங்கி குடிக்கிறான் மேம். புடி. ஏதோ டேஸ்ட்காக குடிக்கிறான். இரவாகி விட்டது. நாங்கள் வரத்துக்கே நான் போட்ட மொஜிட்டோ நல்லா தான் இருந்தது. இவனுக்கு அதில் ஏதோ பிரச்சனை. ஓடி போயிடு. அது மொஜிட்டோ அது பசங்க ஜூமில் அசிங்கமாக காட்ட வேண்டாம். என் மொஜிட்டோ நல்லா இல்லைன்னு சொன்னான். பல்ல மட்டும் காட்ட வேண்டாம். பரவாயில்ல. இவன் மொஜிட்டோ வேணாம். நான் வந்து ஒரு vlog பண்ணுறேங்கிறதே மறந்துட்டேன். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே ஓட அங்கே ஓட அப்படின்ட்டு. பட் ஆனால் சாட்டாயிடாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணதுனால ஃபைனலி நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை. பட் மாங்கால என்ன விட்ட காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைச்ச கலக்கியா ஏதோ மாங்காய் அரைச்ச கலக்கி ஏதோ அப்படிதாங்க இருந்தது. நான் பேர் போட்டுறேன். கலக்கி தான் அது பேரு. ஸோ ஃபர்ஸ்ட் மாங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து உதுத்தியே போடுவீங்களா? துருவியே போடுவீங்களா? ஓகே, நாங்கள் பார்த்து வீவரை வந்து கட் பண்ணி போட்டாங்க கைஸ். போய் 7up பாட்டிலில் வச்சிருக்கீங்களே. ஆடி சங்கி எடுத்து குடிச்சிருவாளே. வேற பாட்டிலில் மாத்துங்க. பாட்டிலா இல்லை. பாதுகாப்பு மீறி அந்த பின்னாடி இருக்கான். அது ஒலிச்சத்தில் எங்கள் அம்மா ரொம்ப பெருமையாக இருக்காங்க. தேங்காய் ஸ்மெல் வருது. இதில் வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போடுங்க. சவுண்ட் வருது. மிளகா போடல, அரைக்கிறதெல்லாம் மிளகா போட்டாங்க. இதில் வந்து அது வந்து காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சாங்க. இல்லை பச்சை மிளகா போட்டு வதக்கணும். காஞ்ச மிளகா போட்டு தான் அரைச்சாங்க. நிஜமா இது சாரி கிரீன் கலர் மிளகா போட்டு அரைச்சாங்க. இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து யூஸ்வலாக நீங்கள் எப்படி தாளிப்பீங்களோ அப்படி போடுங்கம்மா. என்னென்ன போடுவீங்களோ. என்னைக்குமா பச்சை மிளகா போட்டு தாளிச்சிருக்காங்க? எனக்கு அப்படிதான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. எப்பவுமே நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே 2 மிளகா கிரீன் மிளகா வந்து போட்டு அரைச்சாங்க. தட் ஐ நோ வெரி கிளியர்லி. சத்தியமாமா அப்படின்னா இது அரைக்கும் போது விட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேங்காயோட எசன்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கு கைஸ். மூக்குல அப்படியே நெடி ஏறுது. அரைக்கணும். என்னவா? மாங்காய், கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகாய் போடும்போது காரமா இருக்கும். சீரகம் தாளிக்க தான் போட்டாங்க. தயிர் போட்டாங்க. இதுல தயிர் போட்டாங்க. டன். அளவுக்கு உப்பு போடலன்னா அது தப்பு. கண்டினியூ பண்ணுங்க தாளிப்பை. அவ்வளோதானே. கொஞ்சமா அப்படியே தாளிச்சு அதில் ஊற்றி வேண்டியதான். கைஸ் சாப்பிட்டுனே தான் வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து என்னென்னா இத்தனை நாளாக நம்ம வந்து ஏன் நார்மலாக வந்து தேங்காய் சட்னியை, ஏன்னா எனக்கு காலேருந்து சட்னி ரொம்ப பிடிச்சது. இதுவும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் தேங்காய் சட்னி போட்டு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்திருக்காங்க. நான் ஆக்சுவலி தேங்காய் சட்னியே பிடிக்கும் தான். பட் ரொம்ப தேங்காய் சட்னி எடுத்துக்க மாட்டேன். கார சட்னி அதோட ரொம்ப பிடிக்கும். பட் அது 2 கூடயுமே மாங்காய் ஆட் பண்ணும்போது இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி இருக்கு கைஸ். அந்த மாதிரி புளிப்பாக இருக்குது. ஐ லவ் இட். அண்ட் ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் அரைச்சி கலக்கின்னு சொன்னாங்க. அந்த வீடியோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். இந்த ரெசிபி வீடியோட கமெண்ட்ஸ்லாம் தாளிச்சு போடல, வெறும் அரைச்சது மட்டும்னா அது வந்து துவையல் போல், அதாவது மாங்காய் சம்மங்கிங்கிற மாதிரி சொல்லுவாங்க போல். இப்படி தாளிச்சு போட்டால் அரைச்சி கலக்கி. நம்ம ஊரில் பேசிக்காக சட்னி. இதுக்கு வந்து என்ன பேர் எப்போ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மாங்காய் போட்ட தேங்காய் சட்னின்னு நான் சொல்லியிருப்பேன். இது சீரியஸாக சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு இட் என்ஹான்சஸ். நான் ஏன் வெங்கடேஷ் பத் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஒரு மாதிரி செம்ம டயர்டாக இருக்குது.
இந்த இடம்லாம் வந்து வலிக்குது கைஸ். ஒரு ட்ரிப்பு போகிறதுக்குள்ளே கரெக்டாக 2 வீக்கெண்ட் இருக்க மாட்டேன். ஸோ எல்லாத்தையுமே வேலை பார்த்து வைக்கணும். நிறையா நம்மளுடைய டெய்லி கண்டென்ட், நம்ம தினம் வீடியோ போகிற ஒரு ஆள் நான் அப்படி பழக்கிட்டேன் நம்ம சேனலில். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி மேங்கோ ஃபுட் சேலஞ்ச் பண்ணோங்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா அந்த ஜூஸ் போட போன டைம் தவிர்த்து மற்ற எந்த டைம்னு வந்து நான் கொஞ்சம் கூட அந்த ஃபுட்டு மேலே கான்சன்ட்ரேட்டே பண்ணல. எங்கள் அம்மா செஞ்சதை வந்து வீடியோ தான் எடுத்தேன். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி இந்த ஃபுட் சேலஞ்சில் வந்து எதுவுமே வந்து அப்படி சொல்கிற மாதிரியே இல்லை. ஸோ எஸ், பேட்ரி ஃபுல் டவுன் எரியுது. டாட்டா, பை, குட் நைட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறேன். until then டாடா, பை.